நம்மள சில பேருக்கு வாயில சில பற்கள் தான் இருக்கும். அந்த பல்ல எடுக்காம மத்த எல்லா பல்லையும் கட்ட முடியுமா? அப்படின்ற கேள்விகள் கேட்பாங்க நம்ம கிட்ட. அது மட்டும் இல்லங்க. அவங்க ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்டேஷனும் போயிருப்பாங்க. அந்த பல்ல எடுத்ததுக்கு அப்புறம் தான் மத்த பல்லெல்லாம் கட்டணும் அப்படின்னும் சொல்லியிருந்திருப்பாங்க. இருக்கிற பல்லையும் எடுக்கவும் மனசு வராம, புதுசா பல்லு கட்டாம உங்க ட்ரீட்மெண்ட்ட நீங்க தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகங்க. இந்த வீடியோல யாருக்கெல்லாம் பல்லு எடுத்துட்டு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நாங்க உங்களுக்கு பல்லு எடுக்க சொல்லுவோம் அப்படிங்கறத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாங்க. வணக்கம். குரவக்கல் டென்டல் கிளினிக்ல நான் டாக்டர் பவித்ரா. இன்னைக்கு நாம யாருக்கெல்லாம் பல்லு எடுத்துட்டு பல்லு கட்ட முடியும், எந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க உங்களுக்கு பல்லு எடுக்க சொல்லுவோம், அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி எடென்சுலஸ். அதாவது உங்க வாயில எந்த பற்களுமே இல்ல, அந்த பல்லு எல்லாமே இழந்திருப்பீங்க. அவங்களுக்கு பிக்ஸ்டான முறையில இம்ப்ளான்ட் மூலமா நம்ம ஃபுல்லா பல்லு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுங்க. நம்பர் 2 இவங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பல் செட்டு யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பல வருஷமா அதை யூஸ் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளா இல்லாதனால, அதாவது அது கழண்டு வந்திருக்கும், அதை வச்சு நல்லா சாப்பிட முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அவங்களுக்கு பல் செட் போடாம இருப்பாங்க. அவங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸ்டான முறையில இம்ப்ளான்ட் மூலமா நம்ம பிக்ஸ்டா பல்லு கட்ட முடியுங்க. நம்பர் 3 இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வாயில ஒரு 3/4 பல் போயிருக்குங்க. கொஞ்சம் பல் தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த பல்ல எடுத்துட்டு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுதான் பெஸ்டான ஆப்ஷன். அதுவும் அவங்களுக்கு அந்த பல்ல எடுத்ததுக்கு அப்புறமா இம்ப்ளான்ட் முறையில ஃபுல்லா டீத் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது ரொம்பவே பெஸ்டான ஆப்ஷனுங்க. நம்பர் 4 இவங்க வாயில எல்லா பல்லுமே இருக்கும். ஆனா எல்லா பல்லுமே ஒரு இன்ஃபெக்ஷனோட இருக்கும். அதாவது ஈறு பிரச்சனை, எலும்பு பிரச்சனைகளால அவங்க பல்லு ரொம்ப அஃபெக்ட் ஆகி பல்லு வீக் ஆகி இருக்குங்க. அவங்க அந்த பல்ல காப்பாத்துக்கிறதுக்காக வருஷத்துல 2 ல இருந்து 3 டைம் ஆச்சும் கம் ட்ரீட்மெண்ட், அதாவது ஃபிளாப் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் போய் அவங்க பல்ல காப்பாத்திக்கணும்னு நினைப்பாங்க. பட் அந்த பல்ல நம்ம காப்பாத்துறதுல அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காதுங்க. அந்த பல்லெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபுல் டீத் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது அவங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனுங்க. நம்பர் 5 இந்த கண்டிஷன் பேரு அக்ரசிவ் பெரிடான்டைட்டிஸ். இந்த கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னாக்க சுமாரா ஒருத்தருக்கு பல்லு ஆடி விழுகிறது ஒரு 50 வயசுக்கு மேல தான் பல்லு ஆடி விழுகும். ஆனா இந்த கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 20 ல இருந்து 25 வயசுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா பல்லெல்லாம் ஆடி விழுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் டீத் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதா பெஸ்டான ஆப்ஷனுங்க. நம்பர் 6 இந்த கண்டிஷன் பேரு எக்டோடெர்மல் டிஸ்பிளேசியா. இந்த கண்டிஷன்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பல்லு முளைக்கிறதே ரொம்ப லேட்டான டைம்ல தான் முளைக்கும். அப்படியே அந்த பல்லு முளைச்சு வந்தாலுமே பல்லோட ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பரா இருக்காது. ரொம்ப குட்டியா இல்ல ரொம்ப கோணமானதா தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த பல்ல வச்சுட்டு சரி வர அவங்களுக்கு மென்னு சாப்பிட முடியாதுங்க. அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு நம்ம ஃபுல் டீத் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதா அவங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனுங்க. அவ்வளோதாங்க. இந்த 6 சிச்சுவேஷன்ல தான் நாங்க உங்களுக்கு ஃபுல் டீத் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோங்க. மேலும் உங்களுக்கு டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் பத்திய தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.